மியூட் எடுத்து நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி பண்ணப்படுது. ரெக்கார்டிங் இல்ல இதான இருக்குதானே. ரைட். அப்ப பாருங்க என்ன சொன்னான். இந்த இடத்துல இருக்க அமுக்கம் என்னவா இருக்க போகுதுன்னா பி நோட் போடுறோம். அப்ப இந்த பி நோட் லெஸ் தேன் என்னன்னு தெரியும், பை என்று தெரியும். வளிமண்டல அமுக்கத்தை விட உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் குறைவு. ஏன் குறைவு? வழியை வந்து வழி எடுத்துட்டோம். அப்ப வழியின் அளவு வந்து குறைவா இருக்க போது அமுக்கம் குறைவு. அப்ப இந்த குழாய் முழுவதும் ஒரே அமுக்கம். அப்ப இந்த இடத்துல இருக்க அமுக்கம் என்ன இருக்க போகுது? பி நோட்டாக இருக்க போகுது. ரைட். அப்ப இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் அமுக்கம் சமன்றதை எடுக்கொள்றீங்க. அப்ப பிஏ இஸ் ஈக்குவல் டு பிவி ஆக இருக்க போகுது. பிஏ இஸ் ஈக்குவல் டு பிவி. பிஏல அமுக்கம் என்ன அமுக்கமாக இருக்க போகுது? வளிமண்டல அமுக்கமாக இருக்கும். ரைட். ரைட். வளிமண்டல அமுக்கமாக இருக்க போகுது. அந்த இடத்துலயும் என்ன இருக்க போகுது? வளிமண்டல அமுக்கம். இத வேற விதமாக நாங்க சொல்றதாக இருந்தால் இந்த இடத்துல தரப்போற அமுக்கம் இந்த திரவ நிரலின் நிறையினால் தரப்படுகிற அமுக்கம் சொல்லலாம். விளங்குதா? இந்த இடத்துல வரப்போற அமுக்கம் இந்த திரவ நிறையினால் வரப்போற அமுக்கம் சொல்லலாம். இந்த இடத்துல வரப்போற அமுக்கம் இந்த நீர் நிரலின் நிறையினால் வரப்போற அமுக்கம் சொல்லலாம். ஆனா ரெண்டுமே என்ன, பிஏயும் பிபியும் என்னவா இருக்க போகுது? சமனாகிறது. அப்ப நான் பிஏ எழுதலாம் H நோட் இவற்றை அடர்த்தி வந்து ரோ நோட் இவற்றை அடர்த்தி வந்து ரோ டபிள்யூ. ரைட். அப்ப இவற்றை நிறைய என்ன எழுதலாம்? H நோட் இன்டு ரோ நோட் இன்டு ஜி எழுதலாம். H ரோ ஜி தான் இந்த இடத்துல நீர் ஏற்படுத்தப்படுற அமுக்கம். அப்படின்னு சொல்லி சொன்னால் H நோட் ரோ நோட் ஜி அதோட சேர்த்து மேல பி நோட் என்ற ஒரு அமுக்கம் இருக்கு. இந்த அமுக்கத்தை நாங்க மறக்கலாம். இந்த இடத்துல அமுகம் 0 தான் இதை மட்டும் கருத்துல எடுக்கும். இந்த இடத்துல அமுகம் 0 இல்ல, பி நோட் என்ற அமுக்கம். அப்ப அதையும் கருத்துல எடுக்கும். பிளஸ் அதே மாதிரி தான் இங்கே இதுல இருக்கிற அமுக்கம் பிளஸ் நீர் நிரலாம் வர்ற அமுக்கம் பி நோட் பிளஸ் H டபிள்யூ ரோ டபிள்யூ ஜி. சரியும்? முதல்ல பிரச்சனை இல்லை. இந்த ஈக்குவேஷன் நல்லா இருக்கும், பிரச்சனை இருக்கு இல்ல என்ன? பி நோட் என்ன செஞ்சிடும்? கட் ஆயிடும். கட் ஆயினால் ஜிஜி கட் ஆயிடும். ஆகவே H நோட் ரோ நோட் இஸ் ஈக்குவல் டு H டபிள்யூ. சமன்பாடு இங்கே மாத்த மாதிரி கிடக்கு. அதே சமன்பாடு தான். அப்ப இதுல என்னத்தை மாத்தி மாத்தி எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போறோம்? ஹைட்டை மாத்த போறோம். அப்ப ஹைட்டை மாத்த போறோம்னா எப்படி மாத்த போறோம்? மேல் நோக்கி உறிஞ்சுவதன் மூலமாக என்ன செய்ய போகுது? வழி மூலக்கூறு அளவை நாங்க சேஞ்ச் பண்ண பி நோட் இந்த அப்படி சீராவரியோட அவசியம் இல்லை. எது? நோ 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 எங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நாங்க திருவத்தை விட்டா அது என்ன செய்யும்? அந்த வல்ல கூடும். நீங்க ஒயில விட்டு விட போறீங்க. ஒயில உங்களுக்கு விருப்பமான அளவு கொஞ்சம் விட போறீங்க. அது கல்குலேஷனுக்கு ஈஸி ஆக்குறதுக்காக வேற எந்த நோக்கமும் இல்லை. சரிதானே? ரைட். அப்ப நாங்க என்ன செய்ய மாட்டோம். எதுல அனுப்பி வரும் அவன் தரதான் நீங்க செய்யணும். சீரா இருக்கோ சீரா இல்லையோ அது பிரச்சனை இல்லை. ரைட். அவன் தரதான் நீங்க செய்யணும். இப்ப என்ன செய்ய போறீங்க? ரோ நோட்லயும் ரோலையும் என்ன செய்யலாம்? கை வைக்கலாம். ஏன்னா அதுங்களுக்கு கட்டாயம் தேவை. சார் எடுத்து துணிகிறதுக்கு ரோ நோட்டும் மாற போறது இல்லை, ரோ டபிள்யூ மாற போறது இல்லை. அப்ப அதுல பிரச்சனை இல்லை. இப்ப எங்க எதையும் மாத்த போறோம்? உயரம். அப்ப எந்த உயரம் சார்? H நோட்ன்றது இவற்ற உயரம், H டபிள்யூன்றது நீரின் உயரம். எதை மாத்தி மாத்தி எதை செய்ய போறீங்கள்? திரவத்தை மாத்தி மாத்தியா? ரெண்டுமே மாறும். என்ன செய்யும்? ரெண்டுமே மாறும். வழியை நீங்க வழியில் எடுக்கும் போது ரெண்டுமே உயரம் தான். அப்ப நீங்க எதை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையானது ரோ நோட் ஓவர் ரோ டபிள்யூ தானே. அப்ப அதன்படி நான் ஒழுங்குபடுத்தினா இதால வந்து பிரிச்சு விடுவோம். H டபிள்யூ சமன் H நோட் ரோ நோட் ரோ டபிள்யூ. இதன்படி ஒழுங்குபடுத்தினால் ரோ நோட் ஓவர் ரோ டபிள்யூ H நோட். பாருங்க வரைவு கொண்டு தூர போறோம். y is equal to mx என்ற வரைவு. சரி. ஏன் இப்ப நாங்க வரைவு போறோம்னா எனக்கு தேவை என்ன? ரோ நோட்டை கண்டுபிடிச்சா சரி. ரோ நோட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னால் எனக்கு H டபிள்யூ கண்டுபிடிக்கலாம். ரைட். H நோட் வந்து கண்டுபிடிக்கலாம். ரோ டபிள்யூ ஆல்ரெடி தெரியும். அப்ப ரோ நோட் நான் கண்டுபிடிக்கிறது நான் ஒரு ஈக்குவேஷன்லயே முடிச்சிடலாம். ஒரே ஒரு உயரத்துல வச்சு முடிச்சிடலாம். அப்பயே நான் 2 மூணுக்கு போறேன். அதாவது என்னென்றால் நீங்க ஒருவேளை H நோட் H டபிள்யூ அழகைகளை முதற்தரம் அழகைகளை வந்து கொஞ்சம் சின்ன வலு வந்து
அடுத்த தரம் அவ்வளவு வலு வரணும்னு அவசியம் இல்லை. அதோட குறைய வலுவும் வரலாம், அதோட கூடவும் வரலாம். இப்படியே நீங்க என்ன செய்ய போறீங்க, 6-7 வலுவை எடுக்க, சரி 6-7 ரீடிங் எடுக்க போறீங்கன்னு சொன்னா, வலுவு எடுக்கிறதுல ரீடிங் எடுக்க போறீங்க, சரி 6-7 ரீடிங் எடுக்கிறதுல என்ன செய்ய போகுது, வலுவுன்ற சராசரி வந்து என்ன செஞ்சோம்னா குறைஞ்சிடும். அப்ப நீங்க கிராஃப் வந்து செய்யறதால இப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க, எதுங்கிறதுங்கிற போறீங்க HWக்கும் உங்களுக்கா 2 minutes வெயிட் பண்ணு. அப்பா சரியா, ஓகே, அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. என்ன செய்யணும் என்னென்றால் இப்ப பாருங்க, நீங்க HWக்கு ஒரு வேல்யூ, ரைட், H நோட்டுக்கும் ஒரு வேல்யூ எடுத்து போட, நீங்க இது இந்த இடத்துல குத்தி நீங்க சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க, இதுதான் போயிட்டு நினைச்சு கொண்டு என்ன செஞ்சுருவீங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்து முடிச்சு ரோ நோட்டை என்ன செஞ்சு கண்டுபிடிச்சிட்டு போறீங்க. அது வந்து வலுவா இருக்கு. இப்ப நாங்க வேற வேற பாயிண்ட் எடுக்கும் போது பொதுவா நேர்கோடுல வராது. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, இதுக்கு மேஜரான பாயிண்ட் எடுத்து கிட்டத்தட்ட நேர்கோடுல வர மாதிரி நீங்க செய்ய போறீங்க, கிராஃபை கீறுவீங்க. கிராஃபை கீறுனீங்கன்னு சொல்லி சொன்னா பொதுவானது என்ன செய்ய போகுது, சராசரியான வலியை தர போகுது. அதாவது என்ன மீனிங், இவரை மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா இவரையும் கனெக்ட் பண்ணி, அப்ப கிராஃப் இங்கே போகும். இவரை மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா இவரையும் கனெக்ட் பண்ணி, இவரை மட்டும் கன்சிடர் பண்ணா அப்ப என்ன செய்யுது, ஆங்கிள் மாறுபடும். ஆங்கிள் மாறுபடுனா ஆங்கிள் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதான, எங்களோட ரோனோட் வந்து ஆங்கிள் டிபெண்ட் பண்ணிருக்கு, ஏன் படித்திறன் டிபெண்ட் பண்ணிருக்கு. படித்திறன் மாறிச்சுன்னு என்ன செஞ்சிடும், ரோனோட் மாறி ஒரு புள்ளியை கருதும் போது படித்திறன் மாறிடும். தெரியும், ஆக ரோனோட் வந்து என்ன செஞ்சு மாறிடும். அப்ப நாங்க நிறைய எடுக்கும் போது ஒரு சராசரியான ஒரு படித்திறன் கிடைக்கும், ஒரு ஆங்கிள் கிடைக்கும். அப்ப படித்திறன் என்ன செய்யாது, மாறாதுன்னு சொல்லக்கூடாது, படி அன்னளவாக சரியான ஒரு பெருமானத்தை தரும். எல்லாத்திலையும் மாறாதுதான் படித்திறன், வந்து படித்திறன் மாறாதுதான், இல்ல சாய்வு மாறி இல்ல தான் எல்லாத்துக்கும். விளங்குதா விஷயம் என்னது, நான் விளங்கப்படுத்துகிறேன். நோட்ஸ் அடுத்த கிளாஸ் தாரன். அடுத்த விஷயத்தை பாருங்க. அப்ப இங்க வந்து இல்ல ரீடிங் எடுக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். ரீடிங் எடுக்கிற சின்ன பிரச்சனை எடுத்துருந்தோம்னால் உங்களுக்கு இந்த H நோட்டும் HWம் எடுப்போம். அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செட்டப்புக்கு பின்னுக்கு என்ன இருக்கும் சொல்லி சொன்னால் ஒரு அளவிடை கொண்ட ஒரு போர்ட் ஒன்று இருக்கும். மீட்டர் அளவிடை, சென்டிமீட்டர் மீட்டர் போர்ட் இருக்கு தானே, அதே அளவிடையில இருக்கிற ஒரு ரீடிங் செட்டப் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இதுலயும் என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. இப்ப அதுல இருந்தா நீங்க யோசிக்கலாம், இப்ப ரீடிங் H நோட் அளக்குறேன்னு சொல்லி சொன்னால் அவங்கள என்ன செய்ய அப்படியே வச்சுட்டு அளக்குறதானே அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த அளக்குற ரீடிங் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நீர்ந்த மட்டத்திலேயே எப்பவும் இருக்கா, அப்படி மெயின்டைன் பண்ணவும் இல்ல. ஏன் மெயின்டைன் பண்ணிடாது, நீங்க ஆரம்பத்துல வந்து நீர்ந்த மட்டத்தில் எடுத்துட்டீங்க வேண்டால் திருப்பி நீங்கள் வாய் வச்சு உறிஞ்சும் போது நடக்கும், நீர் மேல் ஏறிடும், அப்ப நீர் மட்டம் கீழே இறங்கிடும். அதுக்காக நீங்க இதை கீழே இறக்கிடும் வகையில. அந்த பிரச்சனைக்காகத்தான் இங்க வந்து ஒரு சுட்டு ஊசின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. சுட்டு ஊசி என்றால் இப்படி ஒரு ஊசி வடிவம், அப்படி ஒன்று எல் வடிவத்தில் இருக்கிற ஊசி இதுலயும் இருக்கும், இதுலயும் இருக்கு, வேற கலர்ல இருக்கு. விளங்குது நான் சொல்றது, சுட்டு ஊசி இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, இனிஷியலா வந்து இவற்றை அளவுடைய வந்து அளக்கலாம். எக்ஸ் எக்ஸ் நீங்க ஆரம்பத்தில் பரிசோதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாமே என்ன செஞ்சிருப்பீங்க, அந்த சுட்டு ஊசியில உயரத்தை அளந்திருப்பீங்க. அப்ப இது எக்ஸ்டா இதுவும் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு, ஒரே அளவா தான் இருக்கு. சரியா, அப்ப சுட்டு மூசின்ற அளவுடைய எடுத்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு என்ன தேவை, இந்த உயரத்துல இருந்து இந்த உயரத்தை எடுத்துட்டீங்க என்றால் அதையும் இந்த சுட்டு ஊசியின் நீளத்தையும் எடுத்தீங்கன்னு என்ன நடக்கும், எங்களுக்கு திரவ நிரலின் உயரம் வந்து விளங்குது. நான் கதை என்ன கதை நான் சொல்லுங்க, அதாவது திரவ மட்டத்தில இருந்து இந்த மட்டம் தான் நாங்க எடுப்போம். அப்ப இந்த மட்டத்தை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்காண்டி சுட்டுமூசியை பயன்படுத்துவோம். சுட்டுமூசி முட்டி கொண்டிருக்கிற இடத்துல இருந்து சுட்டுமூசி கனெக்ட் பண்ணப்பட்ட இடம் வரைக்கும் எக்ஸ் தூரம்.
அது நாங்க ஆல்ரெடி அந்த ரீடிங் வந்து எடுத்துருவோம். இப்ப இந்த இடத்துல அந்த மீட்டர் ரூலர் வந்து என்னத்தை காட்ட போகுது, அதாவது ரீடிங் ஒன். இந்த இடத்துல என்னத்தை காட்ட போகுது, ரீடிங் டூ. ரெண்டுக்கும் இடையெல்லாம் டிஃபரெண்ட் எடுத்து விட்டோம்னு சொல்லிச்சுன்னா என்ன வந்துடும், இந்த நிலம் வந்துடும். அந்த நிலத்தை இந்த எக்ஸையும் கூட்டினா என்ன வந்துடும், எங்களுக்கு தேவையான ஹெச் நோட் வந்துடும். அப்ப ஹெச் நோட் சொல்றது வந்து எக்ஸ் ரீடிங் டூல இருந்து ரீடிங் ஒன்னு கழிக்கிற தூரத்தையும் கூட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விளங்கிடும். அதே செட்டப் தான் இங்கே. அப்ப சுட்டுமூசின்ற அவசியம் விளங்குதா? சுட்டுமூசி இல்லையா என்ன பிரச்சனை எங்களுக்கு அடக்கலாம். அப்படி நீங்க மீட்டர் ரூலரை பயன்படுத்த போறீங்கன்னு என்ன பிரச்சனை வந்துடும்? ஓ, நீர் வந்து ஆடும், திரவம் வந்து ஆடும். அப்ப நீங்க சரியா ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணினாலும், அப்படி பாயிண்ட் பண்ணினாலும் இன்னொரு பிரச்சனை வரும். மீட்டர் உள்ள அடியிலேயே ஜீரோ இருக்கிறது, ரைட்? மீட்டர் உள்ள அடியிலேயே ஜீரோ இருக்கிறது. அப்ப அது சின்ன ஓ கொஞ்சம் மேலதான் இருக்கும். ரீடிங் செய்யும் வழுக்கள் வரும். அப்ப அதை நிவர்த்தி செய்யறதுக்காண்டி தானே இருக்குது சுத்தம் பூசி ஒன்று இருக்கு, ரைட்? அப்ப இதை பயன்படுத்தி நாங்க என்ன செய்வோம், கிராஃபை கூறி கிராஃப்ல படித்திறனில இருந்து செய்வோம். ஓகே, இதுல வேற என்ன விஷயத்தை தரலாம்னு சொன்னா உங்களுக்கு, ரைட்? அப்ப எந்த திரவ மட்டத்தின் உயரத்தை நீங்கள் அவதானமாக அவதானித்துக் கொண்டிருக்கோம். அதாவது என்ன செய்ய போறீங்க, இப்ப உயரத்தை மாற்ற போறீங்க, ஹெச் நோட் ஹெச் டபிள்யூ மாற்ற போறீங்க. அப்ப உயரத்தை மாற்றும் போது எந்த உயரத்துல நீங்க வந்து அவதானமாக இருக்கும், அடர்த்தி குறைந்த உயரத்துல வந்து அவதானமா இருக்கும். என்ன ரீசன்? அவர் வந்து மேலடக்கண்டு மேல உயர்ந்த என்ன பிரச்சனை, அடுத்த பக்கத்துக்கு வந்து விளங்கிட்டா? எப்படி எவருமே இந்த மேல உயர்ந்தாருன்னு சொல்லி ஒரு அளவுக்கு மேல உறிஞ்சி விட்டீங்கன்னா எனக்கு தெரியும் அடுத்ததுக்கு வந்துடும். இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், வாய்க்குள்ளேயும் வந்துடும். அப்படி வேற விளங்கி ஓகே. இதுல அதான் சொன்னேன், இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. அதுல எல்லாம் நாங்க என்ன செஞ்சாங்க, கல்லின் இதெல்லாம் புரிஞ்சுனாங்களா அதுலயே நாங்க ரெடி பேர் என்ன அது பட்டது இல்லை என்ன, ரைட்? ஓ, மீட்டர் அடர்த்தி தெரிஞ்சுனா ஓகேண்ணா, நீங்க படிக்கிடுமோ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இவ்வளவுதான் கிளாஸ்.